இந்தியன் மார்க்கெட்ஸ் பாசிட்டிவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு. மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ஏறி இருக்கு, எந்தெந்த செக்டர் கெயின் ஆயிருக்கு, ஏறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு மார்னிங்ல இருந்து மார்க்கெட் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருந்தது. நிப்டி 50 வந்து க்ளோசிங்ல 200 பாயிண்ட் கிட்ட கெயின் ஆகி 24,625 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் வந்து 550 பாயிண்ட் வந்து கெயின் ஆயிருக்கு. இண்டெக்ஸ் சைடு மட்டும் இல்லாம பிராடர் மார்க்கெட்லயும் பையிங் வந்து நிறைய இருந்திருக்கு. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ரெண்டுமே வந்து 2% வரைக்கும் கெயின் பண்ணிருக்காங்க. செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் செக்டர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து 2.8% வந்து கெயின் ஆயிருக்கு. அதே சமயத்துல ஐடி ஸ்டாக்ஸ்லயும் வந்து நல்ல பையிங் இருந்திருக்கு. மியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்எம்சிஜி செக்டர்லயும் ஃபார்மா செக்டர்லயும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா இல்ல. இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து இந்தியாவோட ஜிடிபி growth வந்து Q1 7.8% இருந்தது ரியல் ஜிடிபி growth. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது. இன்னையோட நியூஸ் சம்பந்தப்பட்ட நம்ம சேனல்ல போட்ட வீடியோல நாமினல் ஜிடிபி growth என்ன, ரியல் ஜிடிபி growth என்ன அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்கோம். அதை செக் பண்ணி பார்க்கறவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்து ரெண்டாவது பாசிட்டிவா பார்க்கப்பட்டது என்னன்னா, பிஎம் வந்து சைனால இருக்காரு. எஸ்சிஓ சமிட் வந்து நடக்குது. ஸோ அங்க இந்தியா சைனா இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்ஸ் போகுது. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்டா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து மார்க்கெட்டுக்கு இருக்கு. ஸோ இந்த காரணங்களால தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே மேலே இருந்தது. ஸ்டாக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு 5%க்கு மேல வந்து கெயினா இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் கோல்டோட ரேட் வந்து நல்லா ஏறி இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி கோல்டு வச்சு கடன் கொடுக்குற கம்பெனிஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஏறிந்தது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஓலாவும் சரி ஏத்தரும் சரி ரெண்டு இவி மேக்கர் கம்பெனிஸும் வந்து நல்லாவே கெயினா இருந்தது. ரெண்டுமே 10%க்கு மேல வந்து கெயினா இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா சைனா கூட இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆனதுனால ரேர் எர்த் மேக்னெட்ஸ்ல இருக்கிற அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரீசனா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்சி கட்ஸ் அண்ட் ரூரல் டிமாண்ட் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து ஆட்டோ செக்டர் வந்து நல்லாவே மேலே இருந்தது. இந்த ஏற்றம் அப்படிங்கிறது நிலைக்குமா அப்படிங்கிறது இந்த வாரம் ட்ரேடிங் அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷன்ல தான் நமக்கு பார்த்தா தெரியும். நன்றி.